ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ரியல்மி ஜிடி நியோ 6SE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறான். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 25,000 கிட்ட வரும் அப்படின்றது லீக்கில் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து சைனா மணி கன்வெர்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 30,000 வரும். 30,000 ரியல்மி என்னடா பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே பக்கம் தாறுமாறாக பண்ணியிருக்கான். கர்வ் டிஸ்பிளே வேறு, ஏகப்பட்ட புது டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கான். அது போக ப்ராசர் இன்றைக்கி தேதிக்கு டாப் எண்டாக நம்ம மிட்ரேஞ்ச் சீரிஸில் எதை பற்றி பேசுகிறோமோ அந்த ப்ராசர் கொடுத்துருக்கான். என்ன ஏது அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இதோட பட்ஜெட் 25,000 வருது. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக 30,000 தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. டிசைன் ஆல்ரெடி ஒருத்தவங்க கையில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கு. பின்னாடி கேமரா கட் அவுட் அதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்த ரியல்மி டிசைன் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியுது. பெருசு எக்ஸிட் பண்ணுற அளவுக்கு இல்லை. பட் டிஸ்பிளேன்னு வரும்போது உங்களுக்கு 6.7 இன்ச்சு OLED பேனல், அது மட்டும் இல்லாமல் 80 LTPO டெக்னாலஜி அப்படின்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னடா முன்னாடி LTPO டெக்னாலஜி என்னன்னு நம்ம சொல்லுவோம். 1Hz to 120 Hz பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட யூசேஜை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ரேட் வந்து யூஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா நல்லா நிற்கும். அதே மாதிரி இது 80 LTPO அப்படின்ற என்னென்னா 0.5x இருந்து 120 Hz வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே சென்ஸ் பண்ணி அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமா. அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், 6000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல். என்னடா 6000 நிட்ஸ் வச்சு என் கண் என்ன அப்படியே நொல்லே ஆகிறதுக்கடா கண்ணு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கழுவிட்டு இருந்தாங்க. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு 6000 நிட்ஸ் எதுக்குடா ஒரு ஃபோனுக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னா, நார்மலாக 1000 நிட்ஸு பீக் அதாவது இந்த சன்லைட்டு அப்படின்றப்ப 1500க்கு மேலே 1800 வரைக்கும் போகுமா. 6000 நிட்ஸ் எப்போ போகும்னா இந்த HDR கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ட் சன்லைட்டில் நம்ம எக்ஸ்போசர் லெவல்லாம் ரொம்ப அவுட்டில் அதிகமாக இருக்கும் போது அந்நேரம் போகுன்றாங்க. ஆனால் எனக்கு என்னடா 3000 நிட்ஸ் வரைக்கும் தானடா இப்போ மார்க்கெட்டுக்கு 6000 அப்படியே டபுள் மடங்காக சொல்கிறீங்கடா. இது எந்த விதத்தில்டா நமக்கு யூஸ் ஆக போகுது? ஏன்னா ஃபோனில் என்ன டார்ச் லைட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் லைட்டு மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாமா என்ன ஏது அப்படின்றது தெரியல. அப்படி போச்சு அப்படின்னா பேட்ரி எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகும், எந்த அளவுக்கு ஃபோன் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு டிஸ்பிளே ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் அடித்து ஊன்றானுங்கடே, நான் தாண்டா ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சைனாவில் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ என்னன்றது பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கு 1000 நிட்ஸு 1500 1800 அதெல்லாம் ஓகே. 6000 எங்கடா ஒர்க் அவுட் ஆக போகுது? மேக்ஸிமம் இன்டோரில் தான் நம்ம ஃபோன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். வெளியே வந்து ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னா எடுத்து பார்த்துட்டு பேர் தெரியுதா, எவன் கால் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு காதில் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ வரட்டும், வந்தோடனே அடுத்து இதை பாசிக்கும். ஓகே, டிஸ்பிளேல தாறுமாறான ஸ்பெக் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து தெரியாது. ரியல் டைமில் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது இன்றைக்கி தேதிக்கு இந்த மிட் ரேஞ்சில் எல்லாரும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 ப்ராசர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் இந்த ரேஞ்சில். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நல்ல ஒரு ப்ராசர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேமரான்னு வரும்போது பின்னாடி எல்லோரும் ப்ரைமரி பார்த்திங்கன்னா 50 MP வித் ஓஎஸோட வரும் அப்படின்றத சொல்கிறாங்க மேக்ஸிமம். ஆனால் அந்த 8 MP அல்ட்ரா வைடு 2 MP மேக்ரோ அதே அளவு தான் பார்த்திங்கன்னா இருக்க போகுது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ப்ரைமரியில் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ். செல்ஃபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் 16ன்றாங்க, ஒரு சில பேர் 32ன்றாங்க, ஒரு சில பேர் 50 MP அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 32 MP தான் இருக்குது. அதிகமான வாய்ப்புகள் இருக்கணும். செல்ஃபி கேமரா மட்டும் இன்னும் அஃபிஷியலாக எந்த பக்கமும் வரலை. ஆனால் 5500 mAh பேட்டரியாக 100 வாட்ஸுக்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 5500 mAh பேட்டரி 100 வாட்ஸுன்றப்ப தாராளமாக ஹெவி யூஸருக்கு ஒரு நாளைக்கு மேலே தாங்கும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நார்மல் யூஸருக்கு 2 நாள் வரைக்கும் சாலிடாக யூஸ் பண்ணலாம், கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூயல் ஸ்பீக்கரு, LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷனு அப்படி இப்படின்னு எல்லாமே கொடுத்தாங்க. IP ரேட்டிங் இருக்கான்றது இன்னொன்று தெரிய வரல. டியூயல் ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா, இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதை வந்து ப்ரைஸிங் வந்து 25 to 27க்கு லான்ச் பண்ணாங்கன்னா ப்ரைஸிங் ஒரு வேல்யூ ஃபார் மணி பாயிண்ட்டாக இருக்கும்.
ரெண்டாவது டிஸ்பிளே, கர்வ் டிஸ்பிளேல இந்த 80 LTPO டெக்னாலஜி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறது, டூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறது. இது வந்து ஒரு மல்டிமீடியாக்காண்டி வாங்குறவனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மூணாவது விஷயம் ப்ராசஸர். இந்த பட்ஜெட்டில் ஒரு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு நிகராக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். எந்த கேம் வேணாலும் நீங்கள் தாராளமாக விளாடலாம். ஆனால் அதிகமாக விளாடும்போது அந்த த்ராட்லிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராசஸராக பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ மூணாவது பேட்ரி லைஃப், 100 வாட்ஸ் சார்ஜர் வேறு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த 30,000க்குள்ளே 28-27க்கு ப்ரைஸிங் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே இந்தியாவில் ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அதுக்கப்புறம் Android 14ஓட வரப்போகுது, எப்படினாலும் மேஜர் அப்படின்னு 3ன்றது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க Realme GT Neo 6 SE அதை பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பா. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் அஃபீஷியலாக அவன் லான்ச் பண்ணி ஒரு மாதம் கழித்து எதுவும் பக் இருக்கா, டிஸ்பிளேயோட கோடு ஒழுகுதா, என்ன இலவுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் வாங்கலாமா வேணாம்ன்றதை. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.